கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு அருமையான நம்ம ஐயா பிராங்க்லின் ஐயா வந்திருக்காங்க. பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க அநேக கிராமங்களில் வந்து ஊழியம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய ஊழிய அனுபவங்களை பற்றி நம்ம அவங்க கிட்ட பேசலாங்களா? ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நான் நேட்டிவ் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னை தான். சரிங்க ஐயா. நான் பெங்களூருக்கு போய் ஒரு 40 வருஷம் ஆயிடுச்சு. சரிங்க ஐயா. இந்த சென்னையில் நாங்கள் 18 வயசுல இருந்தே ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். சரிங்க ஐயா. அப்போ ஆல் நைட் ப்ரேயர் போகிறது. அப்போல்லாம் ஆல் நைட் ப்ரேயர் வந்து விக்டோரியா மஹால்னு ஒரு ஹால் இருக்கு, விக்டோரியா ஹாலு. அங்கதான் நான் நைட் ப்ரேயருக்கு போகிறது அந்த வயசுல. அப்போ டிஜேஎஸ் தினகரன் ஐயா, ஜீவானந்தம் பாஸ்டர் ஐயா, இன்னும் பெரிய பெரிய செல்லதுரை பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் ஊழியத்துக்கு அங்கே வருவாங்க. அப்போ அவங்க ப்ரேயருக்கு எல்லாமே கூட்டிகிட்டு வருவாங்க. நானும் அங்கே போய் ஜெபம் பண்ணுறதுல அந்த சின்ன வயசுலேருந்தே எனக்கு அந்த அனுபவம் ப்ரேயர் பண்ணுற அனுபவம் இருக்கும். அடுத்தது வந்து காலையில் எழுந்திருச்சு பாஸ்டர் சுந்தர ஐயா குரூப்னு ஒன்று இருந்தது. இங்க சென்னையில வந்து ஏசிய சபைக்கு அவர் தான் பெரிய ஆளு, பாஸ்டர் சுந்தரம் ஐயா. அதுக்கப்புறமா இன்னொருத்தர் ஷாம் சுந்தர்னு அவங்களுடைய சொந்தத்துல இருந்து. அந்த குரூப்ல வந்து காலையில எழுந்திருச்சு 4 மணிக்கு டான் ப்ரீச்சிங்னு ஒரு ஊழியம் போறதுங்க. அந்த டான் ப்ரீச்சிங்னா அது மிஸ்டர் தேவ கடாட்சன் ஒருத்தர் அதை ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் டேனி பிரதர்னு ஒருத்தர் இருந்தாரு. இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா சாரர் நவரோஜின்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மாவுடைய சகோதரியுடைய பிரதர் தான் இவங்கெல்லாம். கெல்லிஸ் மேடவாக்கம் டேங்க் ரோடு அங்கதான் இவங்க எல்லாம் இருந்தாங்க. அப்ப அந்த பிரசங்கம் பண்றதுக்கு நான் அப்போ சின்ன பையன்தான். அவங்க வசனத்தை சொல்லுவாங்க, அதை நான் பின்னால திருப்பி சொல்லணும். இப்படின்னு எல்லா இடத்துங்களும் போறது. கிறிஸ்துவ அறியாத ஜனங்கன்னு. இப்பதான் சென்னை வந்து பயங்கரமா முன்னேறி இருக்கு. அப்போல்லாம் ஒரு கிராமம் மாதிரி தான் இருக்கும். அதில் அதிகமா நாங்க போற இடம் வந்து தாம்பரம்லாம் அப்போ ஒரு கிராமம் மாதிரி அங்க வருது. தாம்பரத்துக்கு வருவோம். அப்புறம் வந்து இங்க ஐசிஎஃப் ஆண்ட குவார்டர்ஸுங்களுக்கு அந்த ஜனங்க இருப்பாங்க. அதுக்கப்புறமா நீங்க ஒரு இடம் ரொம்ப ஃபேமஸ். அந்த இடம் வந்து சின்னதுல நாங்க வந்து கிராம ஊழியத்துக்கு போவோம். பேண்ட் எல்லாம் வாசிச்சுட்டு ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா, பேண்ட் எல்லாம் கிராமத்துல ஊழியம் செய்யறது அனுபவம். அந்த அனுபவத்தை பத்தி பேசுங்க. எப்படி வந்து தேவன் அறியாத ஜனங்களுக்கு எப்படி தேவனுடைய வார்த்தையை நீங்க வந்து சொல்றீங்க? காலையில வந்து எப்படி தேவனுடைய வார்த்தையை நீங்க எப்படி சொல்றீங்க? இந்த வாலாஜாண்டு ஒரு இடம் இருக்கு, அந்த பங்களா மாதிரி இருக்கு, ரவுண்ட் பங்களான்னு பேரு. அங்க நைட்டு படுத்துக்கும். காலையில அந்த கிராமத்துக்கு போவோம். அந்த கிராமத்துல போய் வசனத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு போகும்போது அப்போ இந்து ஜனங்கள்லாம் ஓடிடுவாங்க, ஒரு மரத்தாண்டு கூடுவாங்க. அப்போ அதிகமா இருந்தது சத்திரமா, அது எது ஒரு கிராமம். அங்கதான் நான் ஊழியம் பண்ணிட்டோன்னு பேசினே இருப்போம். பேசின நேரத்துல அப்போ இந்து ஜனங்கள்லாம் வருவாங்க. சில பேர் மேல இந்த அசுத்த ஆவிகள்லாம் இருக்கும். அப்போ அதெல்லாம் ஓட்டுவோம். அதுக்கப்புறம் பாஸ்டர் ஸ்டீபன் பல்லாவரத்துல ரொம்ப ஃபேமஸ் இருந்தாரு அந்த டைம். அவரும் பாஸ்டர் சுந்தர அசம்பிளில ஒரு இவனா இருந்தாரு. இவரு ஒரு ஊழியக்காரர். அவரும் என்னங்களை அழைச்சிட்டு போவாரு. அப்போ பாட்டு பாடுறதுல ஜீவானந்தம் பாஸ்டரும் வருவாரு. அப்போ பாட்டு பாடிட்டு போற நேரத்துல ஜெபம்லாம் பண்ணி கிராம ஊழியங்களுக்கு வருவாரு. வந்து அங்க கூட அப்போ ஒரு 10-15 ஜனங்க தான் இருப்பாங்க. அவரு சென்னையில ரொம்ப அருமையா பெரிய பயங்கரமா. அப்புறம் ஐயா டிஜிஎஸ் தினகரன், அவரு ரொம்ப பழக்கம். அதால பேசிட்டு எப்படி இருக்கும்போது அந்த காலையில வசனத்தெல்லாம் போதிப்போம். தமிழ்ல தான் பேசுறது எல்லாம். வசனத்தை போய் கூட நானும் அவங்க சொல்றத நான் திருப்பி சொல்லணும். அப்புறம் அந்த கிராம ஊழியங்கள்ல ரொம்ப அருமையான ஊழியங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த ஜனங்க நான் சொல்றதெல்லாம் ஒரு 45-50 வருஷத்துக்கு முன்னால, 50-60 வருஷம் இருக்கு. அப்போ அந்த ஜனங்க அருமையா அந்த வசனத்தைங்களை கேட்டுருந்தாங்க. எல்லாம் இந்து ஜனங்க தான். அவங்க மத்தியில இது பண்றது.
எனக்கு வந்து அவங்க சொல்லி கொடுத்த சில ஸ்லோகன்ஸ், ஐயா சாது செல்லப்பான்னு ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து சில ஸ்லோகன்ஸுங்கன்னா அதையும் அவரு சொன்னதை நான் சிலதை கேட்பேன். இந்துங்க மத்தியில சொன்னோன்னா ஓம் ஸ்ரீ பிரம்மபுத்திராய நமக அப்படின்னா யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல ஒரு வசனம் வருது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, அந்த வசனம் தான் அது. பிதாவானவர் தன்னுடைய மகனை இந்த உலகத்தில் கொடுத்ததற்காக நாங்கள் உண்மை நமஸ்காரம் பண்றோம்னு அர்த்தம். அதுக்கப்புறமா ஓம் ஸ்ரீ கன்யா சுதாய நமகன், கன்னியின் வயிற்றில் பிறந்தவரே, இந்த மாதிரி சொல்லுவோம். அவங்களுக்கு என்னடா இது வெறும் என்னென்ன சொல்றது அவன் கேட்கணும். இதனுடைய அர்த்தத்தை ஓம் ஸ்ரீ திருசூலாய நமக, சூலம் என்றால் 3 விதமா இருக்கும். அந்த இதுல வந்து அவர் மரணத்தை சிலுவையில் அறையப்பட்டவர், அதனுடைய அர்த்தம். அதுக்கப்புறமா ஓம் ஸ்ரீ பஞ்ச காமாய நமக, 5 காயங்களை ஏற்றியனவரே, நாங்களும் நமஸ்காரம். 5 காயங்கள் ஏற்றியவர் யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் 5 காயங்களை ஏற்றியவர், பைபிள்ல சொல்லியிருக்கேன். கன்னியின் வயிற்றில் பிறந்தவர் அவர் தான், வேற ராமரும் பொருந்தில்ல, கிருஷ்ணனும் பொருந்தில்ல, யாரும் இல்லை, இவர் தான் பிறந்திருக்காரு. அப்புறம் ஓம் ஸ்ரீ பம்பரங்காய நமக, மடித்து உயிர் தெழுந்தவரே, அப்போ எல்லாம் அவர் தான் இவரு. இப்படி இருக்கும். இன்னும் சில ஸ்லோகம் வந்து வாக்கியோ வை பிரம்மா, சப்தோ வை பிரம்மா, சப்தாட்சர பரம பிரம்மா, அதை தான் யோவான் எழுதின சுவிசேஷத்துல எழுதியிருக்கு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அவர் தேவனாயிருந்தார். வேற யாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இதற்கு முன்னால எல்லாம் அவரு தான். அது ரொம்ப அருமையா எழுதியிருக்கு. எல்லாம் சொல்லுவாங்க ஸ்லோகன், அதனுடைய அர்த்தத்தை நம்ம கேள்வி. இப்படியாக இந்து ஸ்லோகன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு என்னடா இது நம்ம இதுல இருக்கு, இதெல்லாம் பரிசுத்த வேதாகமத்துல எழுதி இருக்கிறது. இதை ஆரியர்கள் இந்த இந்தியாவுக்கு வந்து அதை பற்றி அவங்க எழுதிட்டு வந்து இந்த இவரை பற்றி அவங்க அவ்வளமா அதிகமா சொல்ல முடியாது. அந்த இவரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். இப்படியாக கிராமங்களை ஊழியம் பண்றதுக்கு இந்த இதுங்க யூஸ் ஆகும். அப்புறம் வசனங்கள் எல்லாம் சொல்றதுக்கு அடுத்த ஒரு இது இருக்கு பாருங்க, ஒரு வசனம், அசுத்தோமா சத்கமயா அசுத்தோமா சத்கமயா அமிர்தோமா ஒரு வசனம் இருக்கு. அது என்னன்னு அந்த வார்த்தையில முடிஞ்ச உடனே அடுத்தது அசுத்தத்திலிருந்து சத்தியத்தில் வழி நடத்துகிறவரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கேன் சொல்றவரு அவர் தான், வேற யாரும் இல்லை. இந்த மாதிரி சில ஸ்லோகனுங்க அந்த காலத்திலே நான் இதை பற்றி ஆராய்ஞ்சு சொல்றது. எனக்கு வந்து இதுதான் தெரியும். இதெல்லாம் அவங்க சொல்றத நான் கேட்டது. இப்படியே நான் ஊழியர்களுக்காக போறது செய்து. இதுக்கப்புறமா நான் கல்யாணம் பண்றதுக்கு நான் இங்க வந்தேன் பெங்களூர்ல நான் போய் அங்க ஸ்டார்ட் பண்ணேன் தமிழ் ஏரியாவுக்கு. அதாவது சில பேர் தமிழ் ஸ்ரீராம்புரம் தமிழருங்க அதிகமா இருக்காங்க பெங்களூர். அல்சூர் வந்து பெரிய சிட்டி, ரொம்ப அருமையான தமிழருங்க அதிகமா இருக்கிற ஏரியா. அப்புறம் கௌதமபுரம், அப்புறம் லிங்கராஜபுரம், அங்கெல்லாம் தமிழ் அதிகம் இருக்கு. இந்த வசனத்தை சொல்லுவேன் காலையில எழுந்திரிச்சு அந்த டான் பிரீச்சிங்ல. அப்போ ஜான் சிகாமணின்னு ஒரு பைபிள் சொசைட்டி, இப்போ உங்க கையில இருக்கிற பைபிள் எல்லாம் அவரு தான் அந்த டைம்ல அந்த செக்ஷன்ல கேமரால காப்பி பண்ணுவாரு. அந்த டைம்ல நான் சென்னையில இருந்து பெங்களூர் போகும்போது அந்த இது வந்து அவர் தான் பைபிள், அவரும் நானும் அவருடைய மகன் போய் எல்லாம் ஊழியம். அவன் கிறிஸ்து, இப்ப அவன் பைபிள் சொசைட்டில இருக்கான். அவரு இறந்துட்டாரு. அவருடைய ஒய்ஃப் தான் ட்ரினிட்டி சர்ச் சென்னையில பெங்களூர்ல இருக்கிற சபை, பெரிய சபை. இது 1300 ஜனங்க காங்கிரிகேஷன் இருக்காங்க. அது எங்க இருக்குன்னா எம்ஜி ரோட்ல இருக்கு. அந்த சபையில முதல் தமிழ் சபையை ஆக்குனவரு இந்த ஜான் சிகாமணி என் கூட வந்தார் இல்லையா, அவரு இப்ப இல்ல, அவருடைய தகப்பனார் தான் பெங்களூர்ல தமிழ் சபையை உருவாக்குனவர். அந்த சபைக்கு தான் நான் போயிட்டு இருக்கேன். இந்த மாதிரி தமிழை பற்றி பைபிளை பற்றி இவங்களுக்கு இந்துக்கள் மத்தியிலாம் நான்
ஊழியம் செய்யிருக்கேன். இப்போ நான் சென்னையில அந்த ஊருங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமா, இது அந்த இடமாடான்ட்டு இந்த மாதிரியான ஆச்சரியமான கடவுள் வழி நடத்தி அங்கிருந்து நான் பெங்களூர்லயும் இந்த வசனங்க சொல்லி இப்படி என்னுடைய ஊழியங்களை நான் அதிகமா படிச்சதே இல்லை. பைபிள ரொம்ப, ஆனா அதுக்கு தான் பைபிள படிக்கணும் நம்ம. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொன்ன மாதிரி பைபிள்ல வருங்காலத்து பிள்ளைங்களுக்கு பைபிள் தான் முக்கியம். ஏன்னா எனக்கு சில நேரத்துல வாட் ஷல் இட் ப்ராஃபிட் a man, மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் if he shall gain the whole world and lose his own soul, உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை அவன் நஷ்டப்படுத்துவானையான அவனுக்கு லாபம் என்ன? அந்த மாதிரி பைபிள் சொல்லு. இந்த இங்கிலீஷ் நான் தமிழ் இங்கிலீஷ் இருக்கிற இங்கிலீஷ் பைபிளை கொஞ்சம் படிச்சுதான் நான் இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சேன். அதே மாதிரி அந்த for God so loved the world and gave his only begotten son that whosoever believeth in him should not perish but everlasting life. அதே மாதிரி தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துரி இவ்வளவாய் உலகத்தில். இந்த இங்கிலீஷ் எல்லாம் எனக்கு பைபிள்ல படிச்சுதான். நான் அவளை தமிழ்நாட்டுல தமிழ் 1 1 2 இவ்வளவுதான் தெரியும். அங்க போய் இந்த இங்கிலீஷ் பைபிளையும் கொஞ்சம் என் பிள்ளைங்க கொஞ்சம் படிச்சுங்க, பையனும் பொண்ணா அவங்க எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க. என் ஒய்ஃப் என்னோட அதிகமா படிச்சு அங்க பெங்களூர்ல காலேஜ்ல ஈவினிங் பிஏ டிஸ்கண்டினியூ காலேஜ் படிச்சு அவங்க கொஞ்சம் சொல்லி கொடுத்து கடவுளுடைய ஞானம் இந்த இங்கிலீஷ் கொஞ்சம் பைபிளை படிக்கணும். படிச்சுதான் எனக்கு தெரிஞ்ச அளவுல இந்த இங்கிலீஷ் தான் எனக்கு தெரியும். நான் அங்க சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஊழியம் செய்யறேன். சண்டேல சின்ன பிள்ளைங்களுக்கு ஊழியம் செய்யறேன். அதுதான் என்னுடைய இது, வேற ஒண்ணு இல்லை. வேலையில இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டு என்ன பண்றது, அதனால பிள்ளைங்க மத்தியில சிறு பிள்ளைகளை அதிகமா நேசிக்கிறவர், அந்த பிள்ளைங்க மத்தியில ஊழியம் ரொம்ப கஷ்டம். கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப பெரிய வீட்டில் என்ன வேணா சொல்லிட்டு அதை கேட்டுவாங்க. அதுக்கு ரொம்ப நாள் பொறுத்து நான் பெங்களூர்ல ஒரு 40 வருஷமா ஒரு மனுஷனை சந்திச்சேன். அவர் எங்க இருந்து வந்திருக்கு அண்ணாச்சி நான் ஒரு கம்பெனில வேலை செய்யும் போது ஒருத்தர் இந்தியன் ஏர்லைன்ஸ் மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல இருந்து இங்க வருவார்ரா, அவரை கொஞ்சம் கவனிச்சுட்டு அவரை அனுப்பணும்டானார். நான் அவரு கூட இருந்து, ஐயா நீங்க எங்க இருந்து? நான் சென்னையில எங்க இருந்து வந்திருக்கீங்கன்னு. அவர் இந்தியன் ஏர்லைன்ஸ் ஆபீசரா இருந்தார். இந்த மாதிரி சுங்கோன் சத்திர எதிர்க்கு ஒரு கிராமம் இருக்கு. ஐயா தெரியும் எனக்கு, நான் 45 வருஷத்துக்கு முன்னால ஒரு ஊழியம் செய்தேன். அவங்க எல்லாம் இந்து, ஐயா இன்னைக்கு எல்லாம் கிறிஸ்டியன் ஆயிட்டாங்க அவங்க எல்லாம். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு. 40-50 வருஷத்துக்கு முன்னால நீங்க சொல்லி எவ்வளவு பெரிய ஆளுங்கெல்லாம் இன்னைக்கு அவ்வளவு அந்த ஊரு கிறிஸ்டியன். எனக்கு ரொம்ப அவரை நான் சந்திச்சேன். அப்பெல்லாம் நான் ஐயோ அதெல்லாம் கிராமம் பாருங்க எல்லாம் கிறிஸ்டியன் அந்த கிராமம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு. அதான் உன்னுடைய ஆகாரத்தை தண்ணீர் மேல் அநேக நாட்களுக்கு பின் அது பலனை அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இப்படியா கடவுள் ஆச்சரியமா நடத்துறாரு, இன்னும் நடத்துவாரு உங்களுடைய ஜெபத்தால. இந்த மாதிரி இப்ப இருக்கிற வாலிபர்களை பற்றி ரொம்ப கவலை. இன்னைக்கு இருக்கிற வாலிபர்களுக்கு இந்த பிள்ளைங்க எல்லாம் ஒரு ஷோவா தான் லைஃப் நடத்தும். அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஷோ தான். அந்த ஷோல தான் இருந்தாலும் அவங்க எல்லாம் பைபிளை படிக்கணும், அதை பற்றி அறிஞ்சிக்கணும். தேவ ஞானம் தெரிஞ்சு அறிஞ்சா கடவுள் அவங்கள இன்னும் நல்லா இது பண்ணுவார், உயர்த்துவாரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் எப்படி ஒன்றும் தெரியாத ஒன்று படிச்சு 2 தமிழ்நாட்டில் இருந்து இங்கிலீஷ் இதெல்லாம் படிக்கிறாங்க. பைபிள் ரொம்ப முக்கியம். அது இந்த காலத்து பிள்ளைங்க மறந்துடக்கூடாது. அதுல மெயின் நீதிமொழிகள், சங்கீதங்கள் படிக்கணும். உதாரணமா ஒரு சமயம் இவரை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அமெரிக்கால பெரிய ஊழியக்காரர், அந்த காலத்துல ஓரல் ராபர்ட் ஒரு பெரிய ஊழியக்காரர் இருந்தாரு. அப்புறம் பில்லி கிராம்
அவரு சென்னைக்கு வந்திருக்காரு, பெங்களூருக்கு வந்திருக்காரு. அந்த பெல்லிகிராம முழங்கால் படிட்டு சங்கீதத்தை கணக்கு வழக்கு இல்லாத படிப்பார். அவர் உலகத்திலே பெரிய ஊழியக்கார். இந்த மாதிரி இதை படிச்சா நமக்கு எல்லாம் ஞானமும் வரும். இது வருங்காலத்தினுடைய பிள்ளைங்களுக்கு பைபிளை படிக்கணும். பாஸ்டர்களுக்கு மெயின் இதை படிச்சு அவங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறவரும் அவர் தான். எல்லாருக்குமே இது இதுவான இனி வரும் பிள்ளைங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வருங்காலம் ரொம்ப இதுவான காலம். அதான் வாலிப பிராயத்தில் வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தம் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். உன் வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகரே நினை. அதுதான் என்னுடையது. வாலிப பிராயத்துல நம்ம உண்டாக்கின உருவாக்கின கருவிலிருந்து நம்ம இது பண்ண பெயர் சொல்லி அழைத்தவர். உள்ளங்கையில அவன் என்ன பண்ணுவான், கை ரேகை பார்க்கறது தெருவில் இருக்கிறது காசு. அவரு ஏற்கனவே நம்ம கையிலேயே உன்னுடைய ஹிஸ்டரியா அதுல தெரியும். அதனால அவரை நம்ம மறந்துடக்கூடாது. பிதாகுமாரன் பரிசுத்தாவி மூணும் நம்ம கூடவே எப்பொழுதும் இருப்பாரு. நம்ம பேசுற வார்த்தையிலும் ஆவியானவர் வழி நடத்துவார், சபைகளிலும் அந்த வழி நடத்துவாரு அந்த ஆவியானவர். இன்றைக்கு அவரு நம்ம கூடவே இருக்காரு, அசைவாடி இருக்காரு. ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாது. காத்து இப்ப அடிக்குது, எப்படி வருது எங்க போகுது தெரியாது. அதே மாதிரி உதாரணமா நீ ஊட்டிக்கு போகும்போது அந்த சில்னஸ் மேல பட்டாதான் ஏதோ ஒரு இதுக்கு போதுற. அந்த மாதிரி இவ்வளவு இதுவும் தெரிஞ்சும் அவருடைய இதுதான் நமக்கு வழி நடத்துது. அதனால அந்த அவருடைய கிருபை அவருடைய தயவு எல்லாம் நடத்துறது அவர் தான். இது என்ன நீ எங்களை கூப்பிட்டு ஏதோ அடியனு ஒன்னும் தெரியாத ஒண்ணு இல்லாத அதே மாதிரி உங்களையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாருங்க. ரொம்ப அழகா பாத்தீங்களா, எவ்வளவு அழகா ஐயா வந்து அவருடைய அனுபவங்களை இப்படி சாட்சியா சொன்னாங்க. அந்த நாட்கள சிறு பருவத்துல வாலிப பிராயத்துல ஆண்டவரை பத்தி சொல்லி அநேகர ரட்சிப்புகளை கொண்டு வந்திருக்கிற அருமையான நம்ம ஐயாவை கர்த்தர் இன்னும் மேலும் மேலும் ஆஸ்வதிக்கணும், அநேகருக்கு ஆஸ்வதமா கர்த்தர் மாத்தணும். ஏன்னா அவங்க நான் கொஞ்சமா தான் படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு பேசவே தெரியல சொல்லிட்டு எவ்வளவு அருமையா பேசியிருக்காங்க பாத்தீங்களா. அவங்க தேவன் மேல உள்ள தாகம் இந்த வயசுலயும் 78 வரப்போகுது பாத்தீங்களா. வாலிப பிள்ளைகளுக்கு கூட அப்படி இல்லை. ஆனால் ஐயாவை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஐயா உங்களை சந்திச்சதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்றோம். அருமையா பேசுனீங்க. கர்த்தர் இன்னும் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. இன்னும் நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமா எழுந்து பிரகாசிக்கிற ஒளியா மாறுவீங்க. உங்க ஆயுஸ் நாட்களை கர்த்தர் பெருக பண்ணணும். எங்களுக்காக நீங்க வந்து இவ்வளவு நேரம் உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்காக கர்த்தருக்கு நன்றி. உங்களுக்கும் ரொம்ப நன்றி. நல்லா பேசுனீங்க. நிச்சயமா அநேகருக்கு வந்து இது மிகவும் ஆசீர்வாதமுள்ளதா இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாருங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்.